போகி அன்னைக்கு எல்லா பழைய துணியும் போட்டு எரிச்சுப்புட்டு நல்லா செம்ம ஜாலியாக கோலத்தை வந்து நைட்டு போல் கொசு கடிக்காண்டி புகை வந்து ஈக்குவல் கொடுத்து ஈடு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா கோலத்தை நல்லா தெரு அடைக்க சும்மா அவன் கண் அடைக்க மாடே பயந்து ஓடணுங்கிற மாதிரி கோலத்தை பக்காவாக போட்டோம். மார்னிங் பாருங்கள் செம்ம ஜாலியாக அந்த கோலத்தை உங்களுக்கு இப்போ காட்டுறோம். நைட்டு வந்து வேறு கலரில் தெரிஞ்சு பகலில் இந்த கலரில் தெரிஞ்சு. ஸோ நானும் குளித்து ரெடியாகி பட்டு வெட்டி பட்டு ஷர்ட்டை போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கோலத்தை பாருங்கள் செம்ம தூளாக இருக்குது. ஹாப்பி பொங்கல் 2016. ஸோ இப்போ அப்படியே உள்ளே வந்தாச்சு. இப்போ அடுப்பு கட்டி பொங்கப்பானை மஞ்சள் கொலை கட்டி தயாராக இருக்குது. பொங்கலை வந்து பொங்க வைக்கிறதுக்கு பானை இருக்குது. இங்கே கரும்பு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நரகுட தண்ணி, ஹாப்பி பொங்கல்லாம் போட்ட அந்த வசனங்கள், இந்த பக்கம் பச்சை காய்கறிகள், கிழங்குகள், அப்புறமா அந்த இலையில் வச்சுருது வந்து உடையார் பிடிச்சி வைப்பாங்க, சாணியில் பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் செம்மண்ணில் வந்து இன்னொரு உடையார் தான் செம்மண்ணில் பிடிப்பாங்க, பிள்ளையாரை வந்து சாணியில் பிடிச்சி வைப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக செஞ்சா தெரியும். இப்போ பற்ற வச்சாச்சு, பானையில் அரிசி போட்டு களைஞ்சி ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டார்ட் த பொங்கல் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ தான் வந்து மீன் எங்கள் வீட்டு வெளிக்காவல். இப்போ வந்து நான் பட்டு வெட்டி பட்டு ஷர்ட்டில் அப்படியே ஜோரா தூளா ஹாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓலை எடுத்து வச்சு அப்படியே பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தாச்சு. திஸ் இஸ் மை சிஸ்டர், அவங்களும் வந்து பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தென் இங்கே பாருங்கள், நம்ம லக்கி, நம்ம சேனலோட முக்கியமான ஆள், அவர் வந்து ரூமில் வச்சுருந்தோம். அவர் வெளியிலேருந்தே நான் பார்த்துக்கிறேன், நான் வரல அலர்ஜி அப்படின்ட்டார். ரூம்லேருந்தே அவர் நம்மளை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பொங்கல் நைட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்களா, பொங்கல் நல்லா ரெடியாகி தரமான சம்பவம். இப்போ தான் குழவை விட்டு எங்கள் அம்மா வந்து பொங்கலை வந்து கீழே இறக்க போகிறாங்க. 7:30 கிட்டத்தட்ட பொங்கல் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிழக்க பார்த்து பொங்கியிருக்கு, செம ராசியாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். அதனால் உங்கள் வீட்டிலலாம் எந்த திசை நோக்கி பொங்குச்சு அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இறைவனை வழிபட்டு சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கம் வணங்கிட்டு அரிசியை வந்து நல்லா ஹீட்டில் ஆறட்டுன்னு சொல்லி பொங்கல் முடிஞ்சாச்சு. ஹீட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சு சாமி இறைவனை வந்து சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட்டு அவர் தானே கும்பிடணும், அவரை கும்பிட ஆரம்பிச்சுட்டு தென் எங்கள் வீட்டில் எப்போதும் நீங்கள் பார்க்குறேன் எங்களோட வழக்கமான சாமிகளுக்கு பூ போட்டு பூஜை பண்ணி, அது ஒரு அலாதியான பிரியாணி. சேனலை பார்த்தா தெரியும், ஐயப்பா கோயிலுக்காகவே பிரத்யேகமாகவே என் சேனல் முழுக்க 48 நாள் மண்டல விரதம் மாதிரி என் சேனலில் ஓடிட்டுருக்குங்க. பார்த்தீங்களா, வாழை, மஞ்சக்கொலை, மாங்கொலை, அதுக்கப்புறம் தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, சிறுகிழங்கு, பிடிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்குன்னு போட்டு இறைவனை நானும் வந்து வணங்கி சாஸ்தாங்கமாக என் இறை வழிபாட்டை என் சூரிய கடவுளுக்காக செஞ்சேன். இந்த பொங்கலை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த முருகர் இருக்காங்க, குலதெய்வங்கள் இருக்காங்க, ராம லக்ஷ்மணன் இருக்காங்க. எங்கள் தென்னாட்டு சாமிகள் அனைத்தும் எங்கள் வீட்டில் அப்படியே அம்சமாக இருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.